சனாதன தர்மம் நம்மிலும் தாழ்ந்தோரிடம் நாம் பாராட்டக்கூடிய நற்குணங்களும் துர்க்குணங்களும். நாம் உலக விவகாரங்களில் செல்லும் பொழுது வயதிலும் படிப்பு அனுபவங்களிலும் கீழ்ப்பட்டோர், வறுமையில் தாழ்ந்தோர், குலம், மதிப்பு இவற்றிலும் அந்தஸ்து குறைந்தவர், இவ்விதமானவர் பலருடன் பழகுகிறோம். இவ்விதம் பொதுப்படலாவது அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்திலாவது நம்மிலும் தாழ்ந்தோரிடம் நாம் பழகுகிறோம். ஆதலால் அச்சம், பந்தங்கள் ஒழுங்கு ஒற்றுமையுடன் நிறைவேற வேண்டும். ஒழுங்கு ஒற்றுமையுடன் நிறைவேற வேண்டுமாயின் எவ்வித நற்குணங்களை நாம் அபிவிருத்தி செய்து வர வேண்டியது என்றும் எவ்வித துர்குணங்களை நீக்கிக் கொள்ள வேண்டியது என்றும் நாம் அறிய வேண்டியது அவசியமாகின்றன. இவ்வித பழக்கங்களினால் எல்லாம் நமது குழந்தைகளுடன் நமக்கு ஏற்படுகிறது. அவைதான் முதலில் உண்டாகின்றன. தாய் தந்தையருக்கும் சிறுவருக்கும் உள்ள சம்பந்தங்களில் சகல நற்குணங்களும் காணப்படுகிறது. அன்பு, இரக்கம், சாந்தம், பஷ்யம் இவை அன்புள்ள தாய் தந்தையரிடம் எவ்வளவு விசேஷமாய் பிரகாசிக்கின்றன. இந்நற்குணங்கள் விளங்கும் குடும்பமானது எவ்வளவு பாக்கியமுடையதாகின்றன. இக்குடும்பத்தில் தந்தையர், தாய்மார்கள் தம் குழந்தைகளை நேசிக்கிறார்கள். அவள் வருத்தப்படும் பொழுதும் தாமும் வருத்தப்படுகிறார்கள். சுகிக்கும் பொழுது சுகிக்கிறார்கள். அவளது சகல விவகாரங்களிலும் ஆதரவு வைக்கிறார்கள். இவ்விஷயம் அடியில் வரும் சுரபி தனது குழந்தைகளின் வருத்தங்களைக் கண்டு துக்கமுற்று கதையில் அழகாய் காட்டப்பட்டிருக்கிறது. முற்காலங்களில் பசு, காளை, மாடுகளின் வம்சங்களுக்கு தேவ மாதாவாகிய சுரபியானவள் ஒரு காலத்தில் தேவேந்திரன் முன் கண்ணீர் சொரிந்து கொண்டு நின்றது. அதை கண்டு தேவேந்திரன் பரபரப்புடன், ஓ பசுக்களின் புண்ணிய மாதாவே, நீ ஏன் அழுகின்றன? உனக்கு என்ன தீங்கு சம்பவித்தது என வினவினான். அதற்கு சுரபி, எனது சரீரத்திற்கு யாரும் தீங்கும் சம்பவிக்கவில்லை. நான் எனது குழந்தைகளின் நிமித்தம் வருந்துகிறேன். ஓ உலகங்களுக்கு அதிபதியாகிய தேவேந்திரனே, அதோ ஒரு கொடிய உழவன் கலப்பையில் இழுத்து செல்லும் எனது துர்பலமான குமாரனை அடிப்பதையும் சக்தி இல்லாமல் அது அடிக்கடி கீழே விழுவதையும் பார். கலப்பையில் கட்டியிருக்கும் மற்றொரு எருது பலமுள்ளதாததால் தன் பாரத்தை லகுவாய் தாங்கி செல்கிறது. துர்பலமான எருது மிக சிரமத்துடன் தாங்குகின்றது. இதற்காக தான் யான் நெஞ்சி புண்ணாகி கண்ணீர் விடுகிறேன் என கூற கேட்டு இந்திரன் ஆச்சரியம் அடைந்து, இம்மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான நின் குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் கொடுமையுடன் நடத்தப்படுகின்றனவே என கேட்க, அதற்கு சுரபியம், ஆம் அரசனே, இவ்விதம் வருத்தப்படும் அத்தனைக்கும் இப்படியே நான் துக்கிக்கிறேன். அதிலும் பலமுள்ள எருதுகளை காட்டிலும் பலமற்றவைகளை பற்றி எனக்கு விசனம் அதிகம் என்றது. இதை கண்டு இந்திரன் தன் குழந்தையின் வருத்தத்தை கண்டு தாய்ப்படும் துக்கம் இன்மைதென அறிந்து கொண்டு பூலோகத்தில் நிலங்களின் மீது மாறி நிரம்ப வருஷித்து மனிதர், மிருகங்கள் யாவருக்கும் சேமத்தை விளைவித்தான். தசரதன் சகல நற்குணங்களும் பொருந்திய ராமச்சந்திரனிடம் காட்டிய அன்பு மிகவும் அருமையானது. ராமச்சந்திரனது உயர்ந்த குணத்தைக் கண்டு தசரதன் அடைந்த சந்தோஷமும், பின்னர் ராமச்சந்திரன் காட்டுக்கு போகும்படி நேர்ந்த பொழுது அடைந்த துக்கமும் அவரது புத்திர வாஞ்சையை விளக்குகின்றன. தன் தேசத்தில் உள்ள பிரபுக்களையும் ராஜகுமாரனையும் வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் தன் குமாரனை தனது சிம்மாசனத்தில் ஏற்றுவிக்க தான் கொண்ட கருத்தை வெளியிட்ட பொழுது அவர் கூறியதை கேட்டால் அவரது ஒவ்வொரு வாக்கியம் அவர் மனதில் உள்ள அன்பையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகின்றன. பின்னர் கைகேயி தன் வரங்களை கேட்டு ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்ற பொழுது தசரதர் அவர் காலில் விழுந்து, உலகம் சூரியனை விட்டு பிரிந்து வாழ்ந்தாலும் தான் ராமனை விட்டு பிரிந்து ஜீவிக்கப் போகிறதில்லை என்று கதறியதை பாருங்கள். அவர் இன்னும் கைகேயை பார்த்து, உன் பாதத்தில் என் சிரசை வீழ்த்துகிறேன், என்னிடத்தில் இரக்கம் வை, யான் மூப்படைந்து மரணத்துக்கு சமீபமாய் இருக்கிறேன், ஆதலினால் நீ எனக்கு இரக்கம் காட்டும் என்று சொன்னார். அவர் தான் மரணத்துக்கு சமீப இருப்பதை கூறியது உண்மை என்றோ? ஏனெனில் கடைசியார் ராமச்சந்திரன் தந்தையினிடம் விட்டு பிரிந்து காட்டுக்கே கிளம்பின பொழுது தசரதன் நெஞ்சம் புழுங்கி தன்னரு குமாரன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டதை நினைத்துரியே மரணத்தை அடைந்தார். ராமச்சந்திரன் தனது அன்னையாகிய கௌசல்யிடம் தான் காட்டுக்கு போகும்படி நேரிட்ட செய்தியை தெரிவிக்க சென்ற பொழுது அவ்விருவருக்கும் மத்தியில் நடந்த பரிதாபமான விருந்தாந்தத்தை கவனியுங்கள். அவன் அவ்விதம் செல்ல முடியாது, அவனில்லாமல் போனால் தான் மனம் நொந்து இறந்து விடுவேன் என்றும், ஒரு சமயம் அவன் பிதாவின் ஆக்னைக்கு பக்தியுடன் கீழ்ப்படிந்து நடக்க உறுதி கொள்வானாயின் தானும் அவனை பின்பற்றி காட்டு மார்க்கங்களில் சஞ்சரிக்க துணிவதாய் கூறினாள். தன் கன்றை தொடர்ந்து தாய் பசுவும் கூட செல்வதைப் போல் யானும் என் கண்மணியை நீ எங்கே சென்றாலும் கூடவே பின்பற்றுவேன் என்றாள்.
தன் உதார குணமுள்ள புத்திரர்களான பஞ்ச பாண்டவர்கள் மாய சூதாட்டத்தில் சகல சம்பத்தையும் தோற்று வனத்துக்கு துரத்தப்பட்ட பொழுது ஸ்திரீகளிலும் தாய்மார்களிலும் மிகவும் தைரியம் படைத்தவர்களான குந்தி தேவி கலங்கியதே பார்கள். பிற்காலத்தில் யுத்தத்திற்கு சமயம் வந்தபொழுது தன் குமாரர்களுக்கு கண்ணபிரான் மூலமாய் சத்திரிய ஜாதிய பெண் எதற்காக ஆண் பிள்ளை பெறுகின்றாலோ அதற்கு ஏற்ற சமயம் வந்திருக்கிறது எனவும் கண்ணியத்தை பாதுகாக்கும் விஷயத்தில் உயிரையும் கூட விட்டுவிட வேண்டியது எனவும் உற்சாகம் கூறி அனுப்பிய பெண்மணியாகிய இக்குந்தி தேவியும் பாண்டவர்கள் வனவாசத்திற்கு புறப்படும் சமயத்தில் நெஞ்சிலிருந்து கதறி அழுது அவர்களை விட்டு தான் பிரிந்து கொள்ள முடியாதவளாயும் அவர்கள் நகரத்தை விட்டு வெளியேறின போது அவர்களோடு தானும் பின் செல்லாமல் நிற்கவும் கூட முடியாதவளாய் ஆயினாள். இன்னும் அர்ஜுனன் தன் வீரனாகிய குமாரன் அபிமன்யு மரணமடைந்த பொழுது துன்புற்றதை பாருங்கள். ரணகலத்தை விட்டு தன் பாட்டி வீட்டுக்கு திரும்பி வருகையில் என்றும் இல்லாத ஒரு மனக்கலக்க தன்னை மூடுவதைக் கண்டு அர்ஜுனன் அதை தீர்த்து தனக்கு உதவி புரியும்படி ஸ்ரீ கிருஷ்ணரை வேண்டினான். பின்னும் தன் சகோதரர்களையும் வினவினான். அவர்கள் எல்லோரும் காரணம் என்னதென அவனுக்கு விவரிக்க நடுங்கினார்கள். முடிவில் சமாசாரம் தெரிந்தவுடன் தனது அருங்குமாரனது மரணமானது பிதாவாகிய அர்ஜுனனது நெஞ்சை துளைத்தது. உண்மையில் இளம் பிள்ளையாகிய அபிமன்யுவும் தன் சத்ருக்கள் கூட்டம் தன்னை நாற்புறத்தில் வளைத்து கொண்ட பொழுது நிச்சயமாய் தன் தகப்பன் அவ்வாபத்தினின்று தன்னை தப்புவித்து விடுவான் என்றே எண்ணியிருப்பான். அவ்விதம் உதவிக்கு தகப்பன் அவ்விடம் வந்து சேரவில்லையாதலால் முடிவில் சத்ருக்களால் பல காயங்கள் அடைந்து ரணபூமியில் விழுந்தான். தன் குமாரன் சத்ருக்களால் சூழலப்பட்டு வருந்திய வேளையில் தான் அங்கு வந்து சேராத போனதாகிய வெண்ணமே அர்ஜுனை மிகவும் வருத்தியது. ஏனெனில் வீரியமுள்ள எந்த தப்புமானும் எந்த அப்பமும் ஆபத்து வேளையில் பலமற்றவனை காப்பாற்றுவதற்கு காத்து கொண்டிருப்பான் என்றோ, அதிலும் பலவீனன் அருமையான தன் குமாரனும் வீரியமுள்ளவனான பிதாவாய் இருந்தால் கேட்க வேண்டுமோ? பலமற்றவர்களை சம்ரஷணம் பண்ணும் தொழில் தர்மிஷ்டனான அரசனுக்கு ஸ்வதர்மமாய் அமைந்துள்ளது. இக்கடமையை நிறைவேற்றுவதால் ஜனங்கள் அரசனிடம் பக்தி இல்லாது விசுவாசம் வைக்கிறார்கள். தன் பிரஜைகளை ரசித்தல் அரசனது கடமைகளின் முதன்மையானது. ஒரு தாய் தன் குழந்தைகளிடத்தில் எப்படியோ அப்படியே அரசனும் குடிகளிடத்தில் ஒழுகல் வேண்டும். தாய் தனக்கு திருப்தி தரும் பதார்த்தங்களையும் கவனியாமல் தனது குலவியின் சேமத்தையே கருதுகின்றதைப் போலவே அரசனும் நடத்தல் வேண்டும் என பீஷ்மர் கூறியிருக்கின்றார். ராஜ தர்மமானது மிகவும் கடுமையானதால் முற்காலத்தில் சகர மகாராஜனும் அசமஞ்சன் என்னும் தன் மூத்த குமாரனை அவன் இரக்கமற்று தன் குடிகளின் குழந்தைகளே நதியில் அமிழ்த்தி கொன்றான் என்று ராஜ்யத்தை விட்டு வெளியேற செய்தான். நீதிமான்களாகிய அரசர்கள் தம்மை நம்பிய குடிகளை ரசித்து வந்த வழிகளை பற்றிய கதைகள் பல உண்டு. இவ்விதம் இவர்கள் தமது ரசனத்திற்குட்பட்டவனாக மானிடரை மட்டுமன்று மிருகாதிகளையும் கூட பாவித்து வந்திருக்கிறார்கள். தர்மராஜன் என்னும் பெயரடைந்த யுதிஷ்டிரர் கடைசியில் செய்த மகா யாத்திரையில் ஒரு நாயும் அவருடன் அஸ்திராபுரத்தை விட்டு கூடவே பல விடயங்களில் சென்று முடிவில் அவர் கூடவே மரணித்தியதையும் தாண்டி தம்பிமார்களும் திரௌபதியும் இறந்த பின் அவருடன் மிகுந்து நின்றது. யுதிஷ்டரை சொர்க்கம் அழைத்து செல்ல தேவேந்திரன் பிரதர்சனமாகி எதிர் நிற்கும் விமானத்தில் தன்னுடன் ஏறி புறப்படும்படி ஏவினான். அரசன் இதை கேட்டு சற்று தலைகுனிந்து தனது விசுவாசமுள்ள நாயின் தலையை தொட்டு இந்திரனை நோக்கி, ஓ இறந்த காலம் வருங்காலம் இரண்டிற்கும் அதிகாரியாகிய தேவேந்திரா, இந்நாய் ஒன்று என்னை மிகவும் விசுவாசித்திருக்கிறது. ஆகையால் அதுவும் என்னுடன் வர வேண்டும். வற்ப பூலோக சந்துவின் மீது எனக்கு மிகவும் இரக்கமுள்ளதாய் இருக்கிறது என கூறினார். அதற்கு இந்திரன், சொர்க்க பூமிகளில் நாய் சஞ்சரிக்க உதவாது. ஓ அரசனே, மரணமற்ற நிலைமை, எனது பதவிக்கு சமமான பதவி, விசாலமான பாக்கியம், உயர்ந்த ஜெயம், சொர்க்க வின்பம் இவற்றை நீ இன்று சம்பாதித்து கொண்டிருக்கின்றனவனை அவ்வித சொர்க்கலோகத்திற்கு நீ செல்வதற்கு இடைஞ்சலாக இருக்கும் இந்நாயை தள்ளிவிடு. இதில் எவ்வித கிரமமும் இல்லை. பூலோகத்தைச் சேர்ந்த ஜந்துவானது இது இங்கே நிற்க வேண்டியதென்றோ என்றான். இதற்கு யுதிஷ்டிரர், ஓ 1000 கண் படைத்தவனே, சகல தர்ம அனுஷ்டானங்களையும் உடையவனே, ஆரியன் எவனும் அநாகரிகமான செய்கையும் செய்கதலாகாது. என்னிடம் விசுவாசம் வைத்திருக்கும் இச்சந்துவை பரித்தியாகம் பண்ணின பின் கிடைக்கும் எவ்வித ஆனந்தமும் எனக்கு வேண்டாம் என விடை பகர்ந்தார். இதற்கு இந்திரனும் நாயை தன்னுடன்
கொணர்வோருக்கு சுவர்க்கத்தில் கண்டிப்பாய் இடம் கிடையாது. அதெல்லாம் நாயை விட்டு வரும், வீணாய் காலம் விரைந்து செல்கின்றது என்றனர். யுதிஷ்டிரர் இந்திரனை பார்த்து, நம்பினோரை கைவிடுதல் அளவிற்கரிய பாவம் என மேலோர் கூறுவர். சக்தி அற்றவரை கைவிடுதலாகிய பாவம் பிரம்ம ஹத்தியை காட்டிலும் மிக பெரியது ஆகும். ஓ இந்திரா, பெரிய ஆனந்தத்தை அடையும் பொருட்டு இந்நாயை நான் கைவிடேன் என்று மறுமொழி பகர்ந்தனர். மறுபடியும் அநேக விதங்களாய் இந்திரன் ஆக்னையாலும் விவாகரத்தாலும் யுதிஷ்டர் எண்ணத்தை மாற்ற முயன்றும் பயன்படவில்லை. அரசன் சற்றும் அசையாது நின்றான். பிறகு தப்பான நியாயத்தால் அரசனை ஏமாற்ற விட இந்திரன் முயன்றதும் அரசன் மயங்கி விடவில்லை. நீ சகோதரர்கள், மனைவி இவர்கள் அனைவரையும் கைவிட்டாய். இந்நாயை விட்டால் என்ன என்று இந்திரன் வினவினான். யுதிஷ்டரன் இதற்கு, இறந்தவர்களோடு நட்பும் இல்லை பகையும் இல்லை என்பது உலகம் அறிந்த உண்மையே. என் சகோதரர்களும் மனைவியும் மார்க்கத்தில் வீழ்ந்து இறந்தார்கள். அவர்களை உயிர்ப்பிக்க எனக்கு சக்தி இல்லை. அதனால் அவர்களை கைவிட்டேன். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை நான் கைவிடவில்லை. சரணமடைந்தவரை பயமுறுத்துவதும், ஸ்திரீயை கொலை செய்வதும், பிராமணன் சொத்தை அகப்பறிப்பதும், சிநேகிதனுக்கு கெடுதி செய்வதும், இவற்றுள் ஒவ்வொரு பாவத்திற்கும் என்னிடம் விசுவாசமுள்ள நாயை கைவிடுதல் சமமாகும் என்பது உண்மை திண்ணம் என உறுதியுடன் மொழிந்தான். பிறகு நாய் மறைந்து போய் அது தங்கிய இடத்தில் யமதர்மராஜன் திவ்ய மகிமையுடன் தோன்றினார். இப்போது இந்திரன், யமதர்மராஜன் இவ்விருவரோடும் தேவதைகள் பாட, பெரியோர்கள் ஸ்துதிக்க தர்மஷ்டனான யுதிஷ்டரன் தேவலோகம் கொண்டு போகப்பட்டார். இன்னும் ஒரு பூர்வ காலத்தில் சரிதத்தை கேளுங்கள். உசினரன் குமாரனாக சிபி என்னும் அரசன் விசாலமான தனது அரசாட்சி மண்டபத்தில் தன் சபையோருடன் வீற்றிருக்கையில் ஒரு நாள் திடீரென ஒரு புறா சபைக்குள் பறந்து வந்து களைப்பு பயம் இவற்றால் நடுக்கமுற்று பெருமிச்சோடும் அரசனது விசாலமான மடியில் விழுந்தது. அரசன் அதை கண்டு வியப்படைந்து மிக்க கருணையுடன் தன் கைகளால் அதன் முதுகை தடவி கொஞ்சி அதன் கலைந்த சிறகுகளை செம்மை பண்ணி கொண்டிருக்கும் அளவில் மிகவும் சினகொண்ட வல்லூர் ஒன்று மண்டபத்தில் மிக வேகமாய் பறந்து வந்து அரசனை கண்டவுடன் திடீரென முன் நின்றது. வல்லூரை கண்டவுடன் புலா பழையபடி மிகவும் பிதியடைந்ததாய் மானிட பாஷையில் அரசனை பார்த்து, நீ நான் வசிக்கும் இந்நாட்டிற்கு அரசன், ஆதலால் நீ என்னை காப்பாற்ற வேண்டியது கடமை. அதனால் இந்த எனது சத்ருவனின்று தப்பி பிழைக்கும் பொருட்டு சரணமாய் உன்னை சரணடைந்தேன் என கதறியது. உடனே வல்லூர் மனித பாஷையில், ஓ அரசனே, நானும் உன் ராஜ்யத்துக்குள் தான் வசிக்கிறேன். இப்புறாமும் எனக்கு கடவுளால் நியமிக்கப்பட்ட ஆகாரமே என்று வேறென்று. அதெல்லாம் நீ எனக்கு இதை அளிக்காவிட்டால் எனக்குள்ள பாத்தியத்தை நீ கெடுப்பானாவாய் என்றது. இதை கேட்ட அரசன் சற்று யோசித்து, நீங்கள் இருவரும் சொல்லுவது சரியே. ஓ புறாவே, நிரபராதியாகிய உன்னுயிரை ஆபத்தினின்றும் நான் காப்பாற்ற வேண்டியது கடமையே. ஓ வல்லுருவே, உனக்கேற்பட்ட ஆகாரத்தை உன்னை விட்டு பிடுங்காமல் இருக்க வேண்டியதும் என் கடமையே. ஆனால் இவ்விதம் இந்த தர்மத்தின் சிக்கலை அவிப்பேன். வல்லுருவே, உனக்கு வயிறு நிரம்பு வரை என்னிடமிருந்து வேக ஆகாரத்தை பெற்றுக்கொள் என்றான். அதற்கு வல்லூர், எனக்கு புறா வேண்டுமே ஒழிய வேறு ஒன்றும் வேண்டாம். அப்படி புறாவை தவிர வேறு எதையும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமாகில், ஓ அரசனே, நின் சரீரத்தினின்றும் இப்புறாவின் இடைக்கு சரியான நிறைவுள்ள மாமிசத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்றது. இவ்வசனத்தை கேட்ட சபையில் இருந்த மந்திரிகள் தங்களுக்கு அன்பிற்குரிய அரசனது விலையற்றுயிருக்கு அபாயத்தை உத்தேசித்து அவ்வல்லூரை உடனே கொன்றுவிடும்படி சினங்கொண்டு அவ்வற்ப ஜந்துவான வல்லூரின் வசனத்தை அங்கீகரிக்கப்படாது எனவும் கூவினார்கள். அப்பொழுது சிபி சக்கரவர்த்தியும், நான் அரசனாக இங்கே வீற்றிருப்பது அற்ப ஜந்துக்களின் நிமித்தமாவது பெரிய தினத்தினாவது அல்ல, புறாவுக்காவது அல்லது வல்லூருக்காவது அல்ல, பின்னை கேவலம் தர்மத்தின் விக்கிரகமாய் எனது பிரஜைகளுக்கோர் உதாரணமை அன்றி வேறென்று. அற்ப விஷயங்களில் யான் தவறுவேனாகில் பெரியவனற்றிலும் தவறுவேன் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் எனது குடிகளும் என்னை கொண்டு அநியாயமாய் தவறான வழியில் செல்வார்கள். தினம் ஒரு திராசை கொண்டு வாருங்கள் என கூற இதை கேட்டு மந்திரிகள் பெருந்துக்கங்கொண்டு அரசனது ஆக்னியை மீற சக்தியற்றவர்களாய் தங்களை அறியாது கிளம்பு பாஷ்யங்களை பற்களை கடித்து கொண்டு அடக்கி கொண்டு ஒரு திராசை கொண்டு வந்தார்கள். உடனே அரசன் ஒரு கையால் மிருதுவாய் அப்புறாவையோர் தட்டில் வைத்து மற்றொரு கையால் பலத்தோடு தன்னிரு கரங்களினின்று ஒரு மாமிசத்துண்டை வெட்டி திராசின் தட்டில் கிடத்தினார்.
புறா மிகவும் வலுவாய் இருந்தது. ஆதலால் அரசனும் மறுபடியும் தன் சரீரத்தினின்றும் மாமிசத்தை வெட்டி வைத்தான். இன்னும் புறாவின் நிறை பலுவாய் இருந்தது. அதற்காக அரசன் இன்னும் ஒரு தடவை சதையை வெட்டி போட்டான். புறாவோ இன்னும் பலுவாகவே இருந்தது. இதைக் கண்டு வியப்படைந்த அரசனும் பழையபடி இன்னும் ஒரு துண்டு சதையை அறிந்து தராசில் வைத்தான். புறாவின் பலுவானது வர வர அதிகமாக வந்தது. முடிவில் அரசன் தன் சரீரம் முழுவதையும் தராசில் வைத்தான். அப்பொழுது உடனே வள்ளுவரும் புறாவும் மறைந்து போயின. அவைகள் இருந்த இடங்களில் இந்திரனும் அக்னியும் தோன்றினார்கள். அவர்கள் அரசனை பார்த்து, உண்மையாய் நீயே அரசன். அரசனது முதல் கடமையாக பிரஜா பரிபாலனத்தை நீ நன்கு அறிந்திருக்கின்றனை. உன்னை நாங்கள் கேள்விப்பட்டதை விட விசேஷமாய் இன்று அறிந்தோம். உன் சரீரத்தின் காயங்கள் யாவும் இல்லாமல் போகுக. உனது குடிகள் யாவரும் வாழ்த்த நீ பன்னால் வாழக்கடவாயின ஆசீர்வதித்து சென்றார்கள். இக்கதையாவும் அரசர்களை பற்றி கூறப்பட்டிருக்கின்றன என்பது உண்மை. பலவீனர்களை ரசிக்க வேண்டியவர்கள் அரசர்களே, முதன்மையானவர்கள். ஆதலால் அவர்களை சகல மானிடருக்கும் உதாரணமாய் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆதலால் இதை படிக்கும் அனைவரும் தம்மால் இயன்ற அளவு சொல்பமாய் தம்மிலும் பலம் குறைந்தவர்கள் யாவரிடமும் இவ்வித ரச்சனத்தை பாராட்டலாம் என்றோ. இக்கதைகள் யாவும் நாம் உதாரணமாய் கொண்டு அவற்றில் உள்ள நன்னடக்கைகளை நமது வாழ்க்கையிலும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றன. காருண்யத்துக்கு மகா திஷ்டாந்தரமாய